அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த குரு பெயர்ச்சி 2024. ஸோ ஆல்ரெடி நம்ம 4 ராசிக்கு போட்டிருந்தோம். நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நடந்தது அப்படியே இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம என்னன்னா ஒரு வீடியோ கொடுத்தோம்னா அவ்வளோ தூரம் துல்லியமா எவ்வளோ தூரம் எக்ஸாக்டா உங்களுக்கு இருக்கணும், எந்த அளவுக்கு நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து ராசிகளுக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் சார் இந்த குரு பயிற்சிக்கு மட்டும் இவ்வளவு தூரம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன், எல்லாத்துக்கும் முடிஞ்சு சந்தோஷம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், எப்படி வந்து ஒரு மூவி பாக்குறீங்க, ஒரு விஷயங்கள், ஒரு சீரியஸ் பாக்குறீங்க, இப்போ போனஸ் வர வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைக்கும், ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இந்த குரு பயிற்சி பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷம். நமக்கு என்ன நடக்க போகுது, நல்லா இருக்குமா அப்படின்னு. ஏன்னா ஏகப்பட்ட பயிற்சி இருக்கு, சனி பயிற்சி இருக்கு, ராகு பயிற்சி, அதெல்லாம் பயத்தோட பார்க்க வேண்டியதுதான் இருக்கு. நான் பார்த்து நிறைய பேர் பார்த்தாலே பயமா இருக்குதுப்பா நம்ம உள்ள போறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ராகுக்கு எது நல்லது செய்ய மாட்டாங்க. ராகு ஃபினான்ஸுக்கு ஓகே, அது சனி பயிற்சி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு போயிடுவாப்புல. அதனால இருக்கிறதுலயே நல்லது பண்ணக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி பணத்திலேயே பெரிய பணம் குரு. ஸோ அப்பேற்பட்ட குரு பகவான் என்னென்ன பண்ண போறாரு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொன்று பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம். ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து என்னங்க, நோயிலிருந்து குணம் ஆகுமா ஆகாதா, இல்ல வந்து என்னன்னா இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் அடைப்பாரா. ஏகப்பட்ட பேர் இப்ப கடனுக்காக வெயிட் பண்றவங்க தாங்க அதிகம். ஒரு சைட்ல கடன் வந்து அடைக்க முடியாம இருக்கிறவங்க, இன்னொரு சைடு நான் பேங்க் லோனுக்காக வெயிட் பண்றேன், வெளியில வந்து அதிகமான வட்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க. மெயின் நிறைய போன் கால் எனக்கு வந்து பிரசனம் மூலியமா வர்றது எல்லாமே பூர்வீக சொத்து கிடைக்குமா, பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருக்கு, பூர்வீகத்துல நான் இருக்கலாமா, ரெண்டாவது வந்து நான் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வெளிநாட்டு பணம் வருமா, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, அரசியல்ல அவங்களுக்கு இன்னைக்கு வெற்றி கிடைக்குமா, இனி வரக்கூடிய இதுல. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு சிலர் என்ன சார் கார் வாங்கணும் சார், எனக்கு இப்ப குரு பயிற்சி எனக்கு எப்படி சார் இருக்கு, இந்த பயிற்சியாவது கார் வாங்குவோனா ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரு சிலர் பைக் வாங்குவோனா, ஒரு சிலர் வந்து என்னன்னா சார் நான் ரொம்ப நாளா வந்து ஃபாரின் போகணும்னு இருக்கேன், எனக்கு அங்க போய் படிக்கணும்னு இருக்க, படிப்பு மேல் படிப்பு படிக்க முடியுமா அப்படிங்கிறது அனைத்தும் இந்த குரு பயிற்சியில ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்க போறோம். ஸோ முழுமையா பாருங்க. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம போன வருஷம் சொன்ன பலன்கள் எல்லாமே அவ்வளவு துல்லியமா அத்தனை பேர் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்க. அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இப்ப நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி இந்த குரு பயிற்சி 2024 கடகராசி. கடகராசி அப்படிங்கும் போது என்னால முடியலப்பா, நான் விட்டுருங்கப்பா, இப்பவாது ஏதாவது நல்லது நடக்குமா, இல்லைன்னா இதுக்கப்புறம் இந்த ராசி பலனே பார்க்க மாட்டேன்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா ஆல்ரெடி அஷ்டம சனி ஒரு பக்கம் போட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு இருக்கு, கடன் பிரச்சனை அதுக்கு மேல இருக்கு, இஎம்ஐ பிரச்சனை அது ஒண்ணு, ரெண்டாவது ஹாஸ்பிட்டல் செலவு, இதை கட்டுறக்கே என்னால முடியல சார், தேவையில்லாம கால் முடியுது, கால் பிரச்சனை. சரி எனக்கு நல்லா இருந்தா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு யாராவது நடக்குது, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன் பாருங்க, ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி கூட உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது எதாவது மாறுமா, மே மாசத்துக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா, வருமானம் வருமா, தொழில் முன்னேற்றம் கிடைக்குமா. இதுல மெயினா வந்து பாத்தீங்கன்னா கடக ராசியில ஏகப்பட்ட பேர் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர். கடன் தொல்லை தாங்க முடியாம, போன் எடுக்க முடியாம, தொழில் நஷ்டமாயி அதை வீட்டுல சொல்ல முடியாம, பங்கு சந்தையில ஓட்டு பணத்தை இழந்து தவறான ஒரு முதலீடு பண்றது, இந்த மாதிரியான தொடர் தொந்தரவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறவங்க கடகராசி. ஸோ இதுல இருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டு இயங்கிட்டு இருக்கிறது அனைத்தும் எனக்கு புரியுது. ஸோ அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வரக்கூடிய மே 1, 2024 குரு பெயர்ச்சி ரிஷபத்துக்கு வருது, உங்களுக்கு 11ஆம் பாவத்துக்கு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி சொல்லணும்னு வந்து பாத்தீங்கன்னா, பட்ட விஷயத்துக்கு ஒரு கேட்டு போடும். அதாவது நடக்கிற கெடுதலுக்கு எல்லாமே ஒரு கேட்டு போட்டு ஸ்டாப் பண்ணும். ஓகேப்பா நான் உன்னை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன், இதுக்கு மேல நீ வந்து பயக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது. ஸோ இது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வரும்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, அடுத்த ஒரு 1 இயர் 1.5 இயர் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது, ஜாமீன் போடுறது, புது தொழில் செய்வது, ரெண்டாவது இன்னொருவரிடம் வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதிகள் கொடுப்பது. புரியுதுங்களா? மெயினா டாக்குமெண்ட் ரிலேட்டட் தான் ஜாக்கிரதையா இருக்கு. ஆல்ரெடி ஏமாந்துருப்பீங்க, டாக்குமெண்ட்ல போய் தவறா கொடுத்து ஏமாந்து சிக்கி சீரழிஞ்சு இந்த மாதிரி ஆல்ரெடி சிக்கியிருப்பீங்க. மீண்டும் மீண்டும் அதை சரி செய்யறேன்னு ஒரு விஷயத்துக்குள்ள போகாதீங்க. அடுத்த ஒரு ஆண்டுகள் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு மருந்து போடுறதுக்கான நேரம், மருந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து மேல வர முடியும். இல்ல திசா புத்தி கொஞ்சம் நல்லா இருக்கு, உங்களுக்கு டைம் கொஞ்சம் மற்றது எல்லாமே இருக்கும் போதுன்னா இன்னும் நல்ல முன்னேற்றம் இருக்கும், தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பட் அஷ்டம சனிங்கிற வேலைகள் கண்டிப்பா செய்யும். நீங்க டாக்குமெண்ட் லேண்ட் விஷயத்துக்குள்ள சிக்கி இருக்கிறதுல கொஞ்சம் வர்றது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும். அது உங்க ஜாதகத்தை வச்சாதான் எக்ஸாக்டா வர முடியுமாங்கிறத சொல்லிட முடியும். பட் ஓவராலா
உங்களுடைய இதுல 11ஆம் பாவத்தில் இருக்கிறது பட்ட கஷ்டம் மருந்து உண்டு. அதனால முதல்ல வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஆயிக்கிங்க, பயப்பட வேண்டியது கிடையாது. ரொம்பவுமே அந்த அஷ்டம சனியோட வேலைகளுக்கு தடுப்பு சுவரை போட்டு நீங்க புண்ணு ஆனதுக்கு எல்லாமே மருந்து கிடைக்கும். யாரெல்லாம் உறவு பிரிஞ்சிருக்கிறது, நிறைய பேர் உறவுகளை வந்து கை வச்சிருக்கு. இன்கம்ல கை வைக்கலன்னா உறவுல கை வச்சிரு. சார் எனக்கு இன்கம் வந்தா வீட்டுல பிரச்சனை இருக்க மாட்டேங்குது, இப்ப பிரச்சனை இருக்கு, வீட்டுல நிம்மதியா இருந்தா இன்கம் வர மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்துல நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரேக் கொடுக்கும். என்ன, முதல்ல மருந்து கொடுக்கும், அதுக்கப்புறம் உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ ஓவராலா அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நடந்த நஷ்டத்தை ஸ்டாப் பண்ணும். அடுத்து என்ன சார் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக டிராவலிங் சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு, ஏன்னா பார்வைன்னு நம்ம எடுத்தணும். அப்படி பார்வைன்னு நம்ம பார்க்கும்போது ரிஷபத்திலிருந்து தனுஷை பார்க்கிறார், தனுஷுக்கு அப்புறம் விருச்சிகத்தை பார்க்கிறார், விருச்சிகத்துக்கு அப்புறம் மகரத்தை பார்க்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்துக்கு 3ஆம் பாவத்தும் 5ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் பொழுது மனைவியுடன் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை, எனக்கு வெளியிலிருந்து பணம் வரணும் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சொல்யூஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் ஜூலைங்கும் போது இன்னும் ஈஸியா உங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு மூவிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். மெயினா பூர்வீக சொத்துங்க, அந்த பிரச்சனை இருக்கு. அஷ்டம சனியத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை ரொம்ப இழுத்துட்டு போகும், சண்டை சச்சரவு இல்ல அங்க இருக்கும்போது நெகட்டிவா இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். கரெக்டான ஒரு அறிவுரைகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதுக்கு வழிபட வேண்டிய விஷயங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா சஷ்டி, 2வது திருச்செந்தூர், இது ரெண்டையும் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கிங்க. மெயினாக அன்னதானம் போடுங்க. அன்னதானம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாமே ரிவரேஜ் ஆகும். உங்களால் முடிஞ்சது போய் பெருசாக 100 பேத்துக்கு 500 பேத்துக்கு உங்களால் 2 பேத்துக்கு வாங்கி தர முடியும்னா 2 பேத்துக்கு, 10 பேத்துக்கு பண்ண முடியும்னா 10 பேத்துக்கு, உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணுங்க. பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு இருக்கிற பர்டன் வந்து கண்டிப்பாக குறையும். ஸோ புத்திர பாக்கியம் யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக அடுத்த ஒரு வருடம் நல்ல ஒரு அமைப்பாக இருக்க போகிறது. மேலும் ஒருவருடைய வீட்டிலிருந்து ஒரு தொடர்ந்து சண்டை சச்சரவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு வருடம் கொஞ்சம் ஸ்மூத்தா போகக்கூடிய ஆண்டாதான் இருக்க போகிறது. அதனால் ஒரு ரொம்ப கொடூரமா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அஷ்டம சனியிலையும் தொடர் பிரச்சனையிலையும் வாக்குறுதிகளை பிரச்சனை இருக்கிற கடக ராசிக்கு அடுத்த ஒரு வருடம் ஒரு நல்ல ஆண்டாக தான் அமையும். இப்ப அதே மாதிரி ஒரு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆபீஸ்க்கு ஒரு கிளைண்ட் வந்திருந்தாப்புல, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு புரியாத புதிரா இருக்கு சார், துர்மரணங்களா இருக்கு, தொடர்ந்து பிரச்சனை, ஏதோ ஒரு நெகட்டிவாவே என் வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கேன், நான் என்னதான் பண்றேன், எந்த பயிற்சி வந்தாலும் எனக்கு மாற்றமே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வராங்க. ஸோ அப்போ நம்ம வந்து என்னன்னா மெயின் வந்து என்னன்னா ஒரு லேண்ட் வாங்கி போட்டிருக்காரு, நிலம் வீடு கட்டலான்னு. கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட அவரால் கட்டவே முடியல. அவரும் வந்து அங்க போறாரா, நீங்க கையில பணம் வருது, அங்க கட்டலாம்னா வேற ஏதாவது செலவாயிடும். வீடே என்னால கட்ட முடியாதா, என் வாழ்க்கையே இப்படியே போயிருமா, இல்லை யாரோ முன்னோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் கஷ்டப்படுறேன்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா, ஏதாவது பாக்குறதுக்கு தான் பிரசனம் பார்க்கணும்னு அப்பாயின்மெண்ட் எடுத்து வராங்க. நம்ம பிரசனம் போட்டோன்னே தெளிவா சொல்லிச்சுங்க, நீங்க இருக்கிற இடம் வாஸ்து கோளாறு, வாஸ்து பிரச்சனை, வடக்கும் கிழக்கும் மூடப்பட்டு இருந்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர்னால, ஒரு ஆண்மகனால, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பெண் குழந்தைகள். ஏன்னா வடகிழக்கு மூடப்பட்டு ஒரு வீட்டில் ஆண் குழந்தை இருந்தால் ஆண் குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஆண் குழந்தை இருக்காது. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி உடனே சார் வாஸ்து பிரச்சனை இருக்கு, அதை ரெடி செஞ்சா அடுத்த ஒரு மாசத்துலயே நீங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல அதை நீங்க ரெடி செய்யணும். சார் நான் இருக்கிறது வாடகை வீடு தான் சார். வாடகை வீட்டுக்கும் வாஸ்து உண்டு, நீங்க எந்த வீட்டில் குடியிருக்கிறீங்களோ அந்த வீட்டுக்கு வாஸ்து இருக்கு. அப்ப நம்ம என்ன சார் பண்றது, உடனடியாக வாஸ்து பார்த்து சரி செய்யணும் சார்னா, அவருக்கு இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா குரு, அவர் மேச ராசி, அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ராசியிலேயே இருக்கு, ஜென்ம ராசியில. ஸோ அவருக்கு ஒரு நல்ல டைம் கிடைச்சிருக்கு, அதை பார்த்து சரி செய்யணும். நம்ம அவரோட வீட்டுக்கு போறோம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈசானிய மூலையில படிக்கட்டு வச்சு மேலே ஏற்றிருக்காங்க, கிழக்கு மூடப்பட்டிருக்கு, கிழக்கு வாசல், புரியுதுங்களா? அதே மாதிரி வடக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜன்னலே இல்லை, ஒரே ஒரு ஜன்னல் பூட்டியே இருக்கு. நம்ம சொன்னோம் கண்டிப்பா பண லாசம் இருக்கும் பிசினஸ்ல. வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார், வேலையிலேருந்து இருக்கிற வரைக்கும் அங்கே பிரச்சனை, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணேன், அதில் ஒரு சர்டைன் லேக்ஸ் லாஸு. இப்போ வந்து என்னென்னா நிம்மதியே இல்லை, கடன் மேலே கடன் தான் ஆகிட்டு இருக்கு, நான் வீடும் கட்ட முடியல, ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்தாலும் போயிடுது அப்படின்னு. நம்ம இந்த மாதிரியான வாஸ்து முறைப்படி இதெல்லாம் சரி செய்யுங்கன்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி சரி செஞ்ச அடுத்த ஒரு மாதத்தில் அவர் வீடு கட்ட துவங்கினார். அந்த வீடு கட்டுறதுக்கும் நம்ம வாஸ்து போட்டு கொடுத்தோம். நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க
புது வீடு கட்டும் போதுதான் வாஸ்து பார்க்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க இருக்கிற வீட்டுக்கே வாஸ்து, சரியான வாஸ்து அமைப்புல இருக்கிறவர்களுக்கு ஒருவருக்கு பிரச்சனையே வராது. அந்த வீட்டுடைய பெண்மணி பிரச்சனையா அக்னி மூலை பாருங்க, அந்த வீட்டுடைய தாத்தா பாட்டிகளுக்கு திடீர் பிரச்சனை, திடீர் செலவா அந்த வீட்டுடைய வட மேற்கு பகுதி பாருங்க, தம்பதியர்களுக்கு பிரச்சனையா தென்மேற்கு பகுதியை பாருங்க. அப்போ இந்தந்த இடத்துல இவர்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது அந்தந்த இடத்துடைய வாஸ்து சாஸ்திரம் அழகாக சொல்லப்படுகிறது. அதனால என்னன்னா, நீங்க இருக்கிற வீட்டு பகுதி கரெக்டா பார்க்கணும். யாருக்காவது இந்த மாதிரி ஒரு திடீர் பிரச்சனை, என்ன தொடர்ந்து ஒரு துர்மரணங்கள் சங்கட்டங்கள் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்குன்னா பிரசனம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டும். ஸோ அதனால என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்கு சார், நிறைய பேர் ஜாதகமே இல்லைங்கிறாங்க, என்ன பிரச்சனையும் தெரியாம இருக்கு, அப்போ நம்ம பிரசனத்துல துல்லியமா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, ஒரு மெசேஜ் மட்டும் போடுறீங்க, சார் இந்த மாதிரி இது பார்க்கணும், இல்லை அது வேண்டாம். இப்போ என்னன்னா, இதே மாதிரி நிறைய விஷயம் போயிட்டு இருக்கு, பிரச்சனை ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்கள தாராளமாக நம்ம பிரசனம் மூலியமா துல்லியமா எடுக்க முடியும். சோழி பிரசனம் நம்ம பார்க்கணும்னா கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு நேராக வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் என்னன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லை எனக்கு ஆன்லைன்ல தான் பார்க்கணும், ஜாமக்கோல் பிரசனம் தாராளமாக அதுவும் அழகா சுட்டி காட்டும். அதனால என்னன்னா, யாருக்காவது பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஏகே பிரசனம் அசோக் கந்தசாமின்னு இருக்கக்கூடிய இடத்துல அந்த நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க தாராளமாக நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பகுப்பு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.